ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பெங்காலி ஸ்பெஷல் ஸ்வீட் ஹனிடியூ. இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் இதை செஞ்சு கலக்குங்க. எப்போ பார்த்தாலும் குலோப் ஜானே கொடுத்துட்ருக்க வீட்டுக்கு இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுத்து பாருங்களேன், அவங்கள புகழ்ந்து தள்ளிடுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. செலவெல்லாம் ரொம்பவே ஆகாதுங்க. பால் சக்கரை மட்டும் இருந்தாலே போதும், சட்டு புட்டுட்டு செஞ்சு முடிச்சிடலாங்க. நான் 1 லிட்டர் நல்லா திக்கான பால் எடுத்துருக்கேங்க. நீங்கள் பசும்பால் கூட எடுத்துக்கலாம். இதை நல்லா காய்ச்சி பொங்கி வரட்டும். அந்த ஸ்டேஜில் ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அதை ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாலில் ஊற்றி கிண்டிக்கிட்டே வாங்க. பால் நல்லா திரிஞ்சு வந்துடும். இப்போ பால் நல்லா திரிஞ்சு திருன்னு இருக்குது பாருங்கள். இதை அப்படியே எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுருங்க. அப்போ தான் லெமன் ஃப்ளேவர் போகும். அதனால நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை ரொம்ப புளியணும் அவசியம் இல்லைங்க. ஓரளவுக்கு புளிஞ்சால் போதும். இதை அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டுட்டு நல்லா ஒதுத்து விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை போட்டுட்டு இப்போ எல்லாமே போட்டாச்சுங்க. நல்லா உள்ளங்கையில் ஒரு 10 நிமிஷம் அழுத்தி பேசிங்கன்னா நல்லா சாஃப்டான டோ கிடைக்கும். இப்படி வீடியோவில் காட்டுற மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இது 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயின்னு வச்சுக்கலாம். இப்போ கேரமல் பண்ணுறதுக்காக 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன். சர்க்கரை கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி கேரமல் ஆகிருங்க. அந்தளவுக்கு கிண்டிகிட்டே இருங்க. ஆனால் கைவிடாமல் கிண்டுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போ நல்லாவே கேரமல் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. டக்குன்னு தண்ணி ஊற்றினா கொஞ்சம் கேரமல் திக்காயிருங்க, பயப்பட வேண்டாம். நான் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. இப்போ நல்லா கேரமல் கரைஞ்சிச்சு. இப்போ 1½ கப் சர்க்கரை போட்டுக்கிறேன். இந்த சர்க்கரையை நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பிசைஞ்சு வச்சுக்க மாவு எல்லாத்தையும் ஈக்குவல் சைஸாக பிரித்து பால் மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ சுகர்லாம் நல்லா கரைச்சி கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன உருண்டையை எடுத்து போட்டு மூடி வச்சிடலாம். அது உடையாமல் வரதான்னு பார்க்கறதுக்காக தான். இப்போ உருட்டி வச்சுக்க உருண்டை எல்லாத்தையும் ஒன்றா போடுங்க. 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வேக வைங்க. நல்லா டபுளாக இருக்கும். திருப்பி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. சுகர் சிறப்பெல்லாம் சுண்டி இப்படி தாங்க இருக்கும். இவன் ரசகுல்லாக்கே டஃப் கொடுப்பாங்க. இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட் அப்படி இருக்குங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பாப்பீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, தேங்க்யூ.